ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹரின்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெண்டைக்காயில் இருக்கிற வலுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் உப்பு இதுக்குள்ளெல்லாம் நல்லா போய் நல்லா டேஸ்ட் தரும். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் 2 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், 4 சின்ன வெங்காயம், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ரவுண்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தயிர் நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி வரும் உங்களுக்கு. அதனால் லைட்டாக நீங்கள் ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துருங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 மிளகாய் வத்தல் கிள்ளி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிடுங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா சேர்த்து மோர், அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காய் வதக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடில் மோர் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.